தமிழ் மக்கள் மாவீரர் தினத்தை அனுஷ்டிப்பதற்கு எந்தவித தடையும் கிடையாது. அவர்கள் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்த முடியும் என்று கடல் தொழில் நேரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழில் தொலைக்காட்சி ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், தமிழ் மக்கள் மாவீரர் தினத்தை இந்த முறை எந்தவிதமான கெடுபிடிகளும் அடக்குமுறைகளும் இல்லாமல் அனுஷ்டிக்க முடியும். அதற்கு எந்தவிதமான தடையும் கிடையாது. மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளில் பங்கேற்பவர்களை ஒளிப்படம் எடுக்க வேண்டாம் என பாதுகாப்பு தரப்பினருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே மக்கள் சுதந்திரமான முறையில் மாவீரர் வாரத்தை அனுஷ்டிக்க முடியும். அது அவர்களின் உரிமை. அதற்கு அரசு தடை எதுவும் போடாது என்று தெரிவித்துள்ளார். இதேவேளை தமிழின விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்த மாவீரர்களுக்கு தமிழர் தாயகமெங்கும் மாவீரர் வாரத்தின் இறுதி நாளான கார்த்திகை 27ஆம் திகதி உணர்வெழுச்சியுடன் நினைவேந்தல் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தமிழின விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்த மாவீரர்களை நினைவேந்தும் நாளாக கார்த்திகை 27ஆம் நாள் உணர்வெழுச்சியோடு தமிழர் தாயகமெங்கும் நினைவேந்தல் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சில அரசியல்வாதிகள் மாவீரர்களையும் வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு குருமன்வெளியில் அவருக்காக வரவேற்பு நிகழ்வொன்று இன்றைய தினம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறினார். இம்மாத 27ஆம் திகதி மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக மக்களோடு மக்களாக இருந்து நாங்களும் செயற்படுவோம். பலர் மாவீரர் குடும்பங்களை கௌரவிப்பு செய்கிறோம் என்று பலரிடம் பணம் பெற்றுள்ளார்கள். இதில் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். அரசியல்வாதிகளாக உள்ள நாங்கள் செய்ய வேண்டிய பணி அஞ்சலி நிகழ்வுகளை செய்யும் போது மக்களுக்கு அச்சுறுத்தல்கள் வருமாக இருந்தால் நாங்கள் அதை தட்டி கேட்க வேண்டும். தனி நாட்டுக்காக போராடிய ஒரு இனம், அந்த போராட்டத்திற்காக வாழ்க்கை அர்ப்பணித்தவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய நன்றி கடன் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்காக அரசியல் தீர்வு ஒன்றினை கோரி பயணிப்பது மட்டும்தான். இந்த நாட்டில் அரசியல் தீர்வு வந்தால் மாத்திரம்தான் நாங்கள் விரும்பும் தேவைகளை செய்து கொள்ளலாம். இல்லையில் தென்னிலங்கை அரசாங்கம் போடும் பிச்சையில்தான் வாழ வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.